பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்துக்குரியதான வாக்குத்தத்தத்தோடு உங்கள் மத்தியிலே நான் கடந்து வருகிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் அநேக நாமங்களோடு கூட நம்மோடு கூட அவர் பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆனால் இந்த மாதத்திலே அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 94:1 தேவனை இவ்விதமாக சொல்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனை பிரகாசியும் என்பதாக 2 தடவை அந்த வார்த்தையை சொல்கிறார். நீதியை சரி கட்டுகிற கர்த்தர், நீதியை சரி கட்டுகிற தேவன் என்பதாக. அவர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம், நான் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். அநேக நேரங்களில் எனக்காக யார் எழும்பி நீதியை சரி கட்டுவான், எனக்காக யார் எழும்பி பேசுவான், என் காரியத்தை யார் பொறுப்பெடுப்பான் அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகளும் ஏழைகளும் ஒடுக்கப்படுகிறவனும் பலன் குறைஞ்சவங்களும் நான் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பார்கள், இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை நோக்கி நினைச்சுவாங்க, கூப்பிடுவாங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நீதி எப்படி மாறுகிறதுனா, பலவான் கையில் போகுது, அதிகாரம் உள்ளவங்க கையில் போகிறது, ஆள் பலன் உள்ளவங்க கையில் நீதி என்ன செய்து கடந்து போகிறது. அதனால ஒடுக்கப்படுகிற பிள்ளைகள் தேவனை நோக்கி மாத்திரம்தான், நீதியை சரி கட்டுகிற தேவனேன்னு அவரை நோக்கி மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். அந்த தேவன் நீதியை சரி கட்டாம விட்டுருவாரா? அவர் நமக்கு நீதி செய்யாம போயிடுவாரா? அவர் நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்ய அவர் இறங்க மாட்டாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல வந்தது உண்டு பாருங்க. ஆனால் வேதாகமம் முழுவதையும் நம்ம வாசிக்கிறதான நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். நான் வேதாகமம் முழுவதிலும் இந்த சரி கட்டுகிறவர் என்று அவரை நான் தியானிக்க எடுத்த போது, எங்கெல்லாம் சரி கட்டுதல் வருகிறதோ அதுக்கு முன்னால நீதியை சரி கட்டுகிறவர் என்றதான பெயர் வருது. அப்படியானால் நாம் கர்த்தருக்காக நிற்கிற உண்மை, நாம் கர்த்தரை தேடுற காரியம், நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கிற இந்த நீதிக்கெல்லாம் கட்டாயம் ஒரு நாள் சரி கட்டப்படுங்க. அதுதான் இந்த வேதாகமம் நமக்கு சொல்கிற சத்தியமாக காணப்படுகிறது, ஜீவனாயும் என்ன செய்து காணப்படுகிறது. 2 விதத்தில் ஆண்டவர் சரி கட்டுறார். எப்படி சரி கட்டுறார்னா, ஒன்று நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து சரி கட்டுகிறார். இன்னொன்று அவர்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் சரி கட்டுகிறார். 2 விதத்தில் அவருடைய சரி கட்டுதல் என்ன செய்து காணப்படுது பாருங்க. ஆனால் வேதாகமத்தில் தேவன் சரி கட்டின விதங்களை நீங்க பார்க்கிறதான நேரத்தில் தேவன் உங்க வாழ்க்கையிலும் சரி கட்டுவாருங்கிறதான விசுவாசம் உங்களுக்கு கடந்து வரும். நல்லா யோசித்து பாருங்க. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டுங்க, நாபோத்தை குறித்ததான ஒரு சம்பவம். இந்த நாபோத்து அவனுக்குரியதான சுதந்திர விதம், அவனுக்குரியதான வயல் நிலங்கள் அந்த யார் இடத்து பக்கத்தில் இருந்தன்னா ஆகாப் ராஜாவுடைய நிலத்துக்கு பக்கத்தில் இவனுடைய நிலம் காணப்படுகிறது. அதனால ராஜாவுக்கு அவன் தோட்டத்தையும் சேர்த்து வாங்கி அதை பெருசாக்கி அதை ஒரு கீரை தோட்டமாக்க அவன் ஒரு பிளானை போட்டு அவன்கிட்ட போய் கேட்கிறான். ஆனா நாபோத்துக்கு அவன் ராஜாவா இருந்தா என்ன, யாரா இருந்தானே, இது என் தகப்பன் எனக்கு தந்த சுதந்திரம், இதை நான் ஒரு நாளும் விற்க மாட்டேங்கிறதான ஒரு கொள்கையில அவன் காணப்பட்டபடினால ராஜாவுக்கு எதிர்த்து அவன் சொல்லியிருந்தான், தரமாட்டேன்னு சொல்றான். ராஜா சோகத்துல போய் இருக்கிறான். மனைவி எசபேல் கேட்குறாங்க, ஏன் உங்கள் மகன் வாடி இருக்குன்னு. இல்லை, நான் இப்படி நாபோத்துக்கிட்ட கேட்டேன், நம்ம தோட்டத்தோடு சேர்த்து அவன் தோட்டத்தையும் இணைச்சா நல்லா இருக்குமே, நான் கேட்டேன், உனக்கு வேற இடம் தாரேன் இல்லை பணம் தாரேன் அப்படின்னு கேட்டேன், அவன் எதுக்குமே சம்மதிக்கவில்லை. எசபேல் டக்குன்னு சொல்றா, இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ஆகாப் ராஜாட்ட ஆலோசனையே கேட்காம இவளா ஒரு ஆலோசனை போட்டு நாபோத்தை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கான திட்டங்களை எல்லாம் போடுறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அவங்க ராஜாவுக்காக பேசுறதுக்கு பொய் சொல்றதுக்கு நிற்கிறாங்க. பொய் சாட்சிக்காரங்களாக பேலியால் பிள்ளைங்க நிற்காங்க. ஆனா அந்த நாபோத்துக்காக பேசுறதுக்கு யாருமே வரல. அப்போ அவனுடைய இருதயம் தேவனை நோக்கி எப்படிதான் கூப்பிட்டுருக்குன்னா, நீதியை சரி கட்ட மாட்டீரா, என் காரியத்துல நீதியை சரி கட்ட மாட்டீரான்னா அப்படிதான் கூப்பிட்டுருக்கும். அதனாலதான் டக்குன்னு அடுத்து அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ள போறதுக்கு ஆகாப் நிற்கும் போது தீர்க்கதரிசி நிற்கிறார் எலிசா.
நீ இன்னென்ன காரியத்தை செய்தேன்னு எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ நாபோத்துக்கு இடத்தை எடுத்தபடினால, அவன் ரத்தத்தை நீ சிந்தினபடினால ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று எரிச்சிடா சொல்றான். இதற்காக ஒரு மகனை அபிஷேகம் பண்றாங்க. அவன் தான் ஏகு. அந்த ஏகு 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறதான நேரத்தில் அது கரெக்டாக ஆகாபின் குடும்பத்தை அழிக்க போகும்போது அந்த சம்பவம் எங்க நடக்குன்னா இந்த நாபோத்துக்குடைய நிலத்து பக்கத்தில் நடக்குது. அந்த யோராம் ராஜாவை அவன் கொண்டு அந்த நிலத்துல வீசிக்கிட்டு அவன் சொல்றான், தேவன் நீதியை சரி கட்டுவேன்னு சொன்னாரே, இன்னைக்கு சரி கட்டிட்டான் என்பதாக. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி நம்முடைய சத்துருக்களை அழித்த ஆண்டவர் சரி கட்டுவான். நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கும் போது அதே நாளிலே தேவன் நீதியை சரி கட்டினார் இருக்கு. எந்த நாள்ல? ஒரு மனிதன் மேல வச்ச பகை, ஒரு மனிதன் தன்னை வணங்கலைங்கிறதான கோபத்துக்காக அந்த ஆகான் என்ன செய்யறானா, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தையே அழிக்க நினைக்கிறதான நேரத்துல, அந்த தேவ பிள்ளைகள் யூதா கோத்திரத்தை இல்லாமக்க நினைக்கிறதான நேரத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் மாறுதலாய் மாற்றி என்னைக்கு அவங்க தேவ பிள்ளைகளை அழிக்க நினைச்சாங்களோ அதே நாளில் இவங்க அவங்களை அழிக்கும்படியாக தேவன் நீதியை சரி கட்டினார். இப்படி தேவன் நீதியை சரி கட்டுகிற விதம் ஒன்று. இன்னொரு புறம் யார் இகழுகிறாங்களோ, யார் தீமை செய்கிறாங்களோ, யார் நம்மளை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் நம்மளை உயர்த்தி சரி கட்டுகிறது இன்னொரு விதம். அதை தாங்க யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அவன் ஒன்னொன்னா அழிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டே இருக்கிறான். நம்ம அநேக நேரம் சொல்லணும், தேவன் அனுமதிச்சார். அதனால தாங்க அவனை அடுத்து அவனை ஆசீர்வதிக்கும் போது எதை சாத்தான் எடுத்தானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்கிறது ரெட்டிப்பாய் கொடுத்தார். அது என்னன்னா நீதியை சரி கட்டுதல். யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் இங்க சகோதரர்களை அழிக்கல, சகோதரர்களை இல்லாமக்கல. ஆனா அவங்களுக்கு மத்தியில் இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆளுகிறவனாக வைத்து அவங்களை மண்டியிட வைத்து அங்க நீதியை ஆண்டவர் என்ன செய்றார், சரி கட்டுறார். எனவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் நீதியை சரி கட்டுகிற தேவன். அதை அறிந்தபடினால்தான் தாவீது ஜெபிக்கிறாரு, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே, நீ பிரகாசியும் அப்படின்னா எழுப்பி வாரும், நீ எனக்காக நீதியை சரி கட்டும் என்று அவன் கூப்பிடுகிற ஒரு ஜெபம் தாங்க நீதியை சரி கட்டுகிறதான காரியம். இந்த மாதத்துல நீங்களும் ஏதோ ஒரு வழியில, நான் தீமை செய்யலையே, நான் அவளுக்கு கெடுதல் செய்யலையே, நான் அவன் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு கெடுதல் செய்யறாங்க, ஏன் என்னை அழிக்க தேடுறாங்க, ஏன் எனக்கு விரோதமா நிற்கிறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் நீதியை உனக்காக நான் சரி கட்டுவேன் என்பதாக. உன் காரியத்தில் நான் பிரகாசித்து நீதியை சரி கட்டுவேன். உன் பிரச்சனைக்குள்ள இறங்கி வந்து நான் நீதியை சரி கட்டுவேன். மனுஷன் நீதியை சரி கட்டாம இருக்கலாம். மனுஷன் பணம் உள்ளவங்க பக்கத்துல போகலாம், இல்ல திறமை உள்ளவங்க பக்கத்துல போகலாம், கூட்டம் எங்க நிறைய இருக்கோ அந்த பக்கத்துல போய் நிற்கலாம். ஆனா தேவன் யார் பக்கத்துல நிற்பா தெரியுமா? இங்க ஆட்கள் நிறைய இருக்காங்களே, இவங்க எல்லாம் நிறைய இருக்காங்களே, இவங்க பக்கத்தில் போய் நிற்போம்னு ஆண்டவர் நிற்க மாட்டார். அவர் யாரு நீதியோடு நிற்காங்களோ, யாரு உண்மையோடு நிற்காங்களோ அவங்க பக்கத்துல தாங்க அந்த தேவன் நிற்பார். அவங்க பக்கத்துல தான் நிற்பார். எனவே அந்த தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலும் புலம்பிக் கொண்டு இருக்கிற மகளே, நீயும் அந்த தாவீதை மாதிரி நீதியை சரி கட்டுகிற தேவனே, என் காரியத்துல நீதி செய்ய மாட்டீரா, நீதியை சரி கட்ட மாட்டீரா, இந்த பிரச்சனையை சரி கட்ட மாட்டீரா புலம்பிக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைய, இந்த மாதத்தில் அவர் வாக்குத்தத்தம் தந்தார், நான் உன் காரியத்தில் நீதியை சரி கட்டுவேன் என்பதாக. எனவே நீங்க கலங்கி நிற்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அப்புறப்படுத்தி விட்டு உங்களுக்காக ஒருவர் நீதியை சரி கட்ட எழும்பிட்டார் என்றதான விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்க முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுங்க. கட்டாயம் உங்க பிரச்சனையில ஒரு நீதியின் சரி கட்டுதல் நடந்தே தீரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.